தமிழ் பக்தி சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாந்தியை பற்றி பார்க்க போகிறோம். மாந்தின்றவர் யார், அவருடைய சிறப்புகள் என்னென்ன, அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். மாந்தியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சனி பகவான் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவானோட மனைவி நீலாதேவி. சனி பகவானுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒன்று மாந்தி, இன்னொருவர் குளிகன். இந்த குளிகன் அப்படின்றவர் யாருன்னா, சனி பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்தவர் தான் குளிகன். மாந்தி எனப்படுவர் யாருன்னா, சனி பகவானோட உடலில் இருந்து பிறந்தவர், அதாவது வெட்டப்பட்ட கால். இதற்கு ஒரு கதை இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனோட மகன் இந்திரஜித் அவனை மிகப்பெரிய சக்திசாலியாகவும் அமரனாகவும் மாற்றுறதுக்காக ராவணன் என்ன பண்ணார்னா, கிரகங்களையுமே கட்டளையிட்டார். அந்த கிரகங்களையுமே தான் சொல்கிறபடி தான் கட்டத்தில் நிற்கணும்னு சொன்னார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் 11வது கட்டமாக கருதப்படுவது தான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனி நின்றுச்சுன்னா அந்த ஜாதகக்காரருக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கும், மிகப்பெரிய வாழ்வில் வெற்றி கிடைக்கும். அதனால சனி பகவானை 11ஆம் இடத்துல நீ கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு பண்ணித்தார், ஆணையிட்டார். யார்? ராவணன் சனி பகவானுக்கு ஆணையிட்டார். சனி பகவான் வேண்டாத இருப்பா, ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது, சரி எல்லாப்ப காலை கொடுமைப்பா அப்படின்னு அவர் வந்து அந்த 11ஆம் கட்டத்தில் நிற்கிறார். ஆனால் 11வது கட்டத்தில் நிற்கும்போது ஒரு கால் 12வது கட்டத்தில் போய் நின்றுச்சு. இதை பார்த்த ராவணனுக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய வாள் எடுத்து சனி பகவானோட காலை வெட்டிட்டார். அதனால அந்த வெட்டப்பட்ட கால் என்னாச்சுன்னா, 1ஆம் கட்டமான லக்கண வீட்டில் போய் விழுந்துருச்சு. அந்த 1ஆம் கட்டத்தில் விழுந்து அது உயிர் பெற்று எழுந்துருச்சு. சனி பகவானோட வெட்டப்பட்ட கால் 1ஆம் கட்டத்தில் விழுந்து அது உயிர் பெற்று மாந்தியாக உருமாறி எழுந்து ஜாதகக்காரனோட ஆயுளை அற்ப ஆயுளாக மாற்றிருச்சு. இதனால இந்திரஜித்து அகால மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ இதுதான் மாந்தி பகவானோட கதை. ஸோ இந்த மாந்தி பகவானை எங்கெங்கே கும்பிட்றாங்கன்னா, தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலுமே கும்பிட்றாங்க. முக்கியமாக கேரளாவில் நிறையா கும்பிட்றாங்க. ஆந்திரா, கர்நாடகா இவங்கெல்லாம் ஜாதகக்காரெல்லாம் இந்த மாந்தியை முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த மாந்தியை பற்றி பார்ப்போம். இந்த மாந்தியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேத தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஜாதகத்தில். அது என்ன பிரேத தோஷம் அப்படின்னா, மாந்தியே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டப்பட்ட காலிலிருந்து உருவானவர் தான் மாந்தி. அதனால மாந்திக்கு பிரேதம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் சொல்லலாம். அதனால இந்த பிரேத தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம நல்லா பேசியிருக்கலாம், அவங்ககிட்ட நல்லா பழகலாம், அவங்ககிட்ட என்ன வேணாலும் கோபம் இருக்கலாம், நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கலாம், வாங்கியிருக்கலாம், திட்டிருக்கலாம். ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க கடவுளாக மதிக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட இறந்த உடல்களை நம்ம பழிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, நக்கல் நையாண்டு எதுவும் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அங்கே பிரேத தோஷம் உருவாகுது. அப்போ அந்த மாதிரியான பிரேத தோஷம்னா நம்ம போக்குறதுக்கு நம்ம மாந்தி பகவானை கும்பிடணும். முக்கியமாக திருவாலங்காட்டில் தான் மாந்தி அவரோட தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட தவம் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட மாந்தியே தவம் இருந்த இடமா கருதப்படக்கூடிய திருவாலங்காட்டில் நீங்கள் சனி தோஷமோ மாந்தி தோஷமோ இருக்கக்கூடியவங்க அங்கே வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். ஜாதக கட்டத்தில் 9, 10, 11 இந்த 3 வீட்டை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே மாந்தி இருந்தாலுமே அது மாந்தி தோஷமாக கருதப்படுது. இது உங்களோட ஜாதகத்தை பொதுவாக நம்ம 4ஆக பிரிக்கலாம். நிலராசி, நீர் ராசி, காற்று ராசி, நெருப்பு ராசி. இந்த 4 ராசியில் எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான தோஷத்தை அவர் கொடுப்பார். அதைத்தான் மாந்தி தோஷம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாந்தி தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு திருவாலங்காட்டில் போய் ஈசனை சரணடையலாம். அதே மாதிரி நம்ம பைரவர், கால பைரவரை கும்பிடலாம். பைரவரை யார் யார் கும்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் சனியோட பிடியிலிருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு பைரவரே சனிக்கு ஆணையிட்டிருக்காரு. அதனால யார் யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் மாந்தி தோஷம் இருக்கும் அவங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பைரவரை வழிபடணும், திருவாலங்காட்டில் போய் ஈசனை வழிபடணும். ஸோ இவ்வளோ பெருமையில் இருக்கக்கூடிய நம்ம சனி பகவானையும், சனி பகவான் தான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம், ஆயுளுக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அதனால் கர்மனால் பாதிக்கப்பட்டவங்க, சனி பகவானோட தோஷம் இருக்கவங்க, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, 7ரை சனியெல்லாம் இருக்கிறவங்க, மாந்தி தோஷம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக ஈசனை வழிபடணும், கால பைரவரை வழிபடணும், திருவாலங்காட்டுக்கு போய் முழு மனசாக
வழிபட்டு பூஜை செஞ்சிங்கன்னா உங்களோட தோஷம்லாம் நிறைவடையும். ஸோ இதுதான் மாந்தியோட கதை. நம்ம அடுத்த பதிவில் வேறொரு கதையை பற்றி நம்ம பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.